வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல முதல்வர் விஜயோடைய ஆட்சியில நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் ஏன் இன்னும் வெளியாகல. இந்த காலனியானது தமிழகத்துல 12 பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது குறித்து முக்கிய தகவல்களை வழங்குகிறது. அதிகபட்சமாக 5 சவரன் அல்லது 40 கிராம் வரையிலான கடன்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் என்றும், பயனாளிகள் சரியான ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சமர்ப்பித்த அவசியம் என்றும் இதில் விளக்கப்பட்டுகிறது. குறிப்பாக இலங்கை வாழ் தமிழர், மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் மற்றும் அரசு ஓய்வூதியர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் தவறான தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வரும் மாத இறுதிக்குள் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாகும், வங்கிகளுக்கு அனுப்பப்படும் என்று தகவல்கள் வந்திருக்குங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் விஜய் மாபெரும் வெற்றியை அடைஞ்சிருக்கிறதுனால இந்த தேர்தல் வாக்குறுதிகளை அவர் குறிப்பிடனாலும், கண்டிப்பா இந்த தேர்தல் வாக்குறுதி இல்லைனாலும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. அரசியல் பின்னணி ஏன் இந்த அதிரடி அறிவிப்புகள் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், முந்தைய வாக்குறுதிகள், கடந்த தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாகவே கிடைக்காததால் மக்களிடையே ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம். 4 முனை போட்டியில் தனித்து நிற்க வேண்டிய கட்டாயத்துல டிவிக்கு வந்துருச்சு. 2026 வியூகம், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களை நேரடியாக சென்ற வகையில் அரசியல் கொள்கைகள் வந்திருக்கு. விவசாயிகள் மற்றும் பெண்களை மையப்படுத்திய அதிரடியான வாக்குறுதிகள். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்துல மிக 4 பேஸ்ல இருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி, அதாவது 5 சவரன் 40 கிராம் வரை முழுமையான தள்ளுபடி. விவசாய கடன் தள்ளுபடி 5 ஏக்கர் வரைக்கும் 100% தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலன்னா 50% தள்ளுபடி. மகளிர் உரிமை தொகை 2500, வட்டியில்லா கடன், பெண்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா கடனை கொடுக்கறாங்க. நகைக்கடன் தள்ளுபடியில ரொம்ப பேர் தகுதியானவர்கள், தகுதியற்றவர்கள் எதை பேஸ் பண்ணி இந்த நகைக்கடன் தள்ளுபடிய கொடுக்குறாங்க அப்படின்றது தயவு செய்து நீங்க தெரிஞ்சுக்கணும். 40 கிராம், அதாவது 5 சவரன் 100% தள்ளுபடி இவங்களுக்கு உண்டு. 10 சவரன் போச்சு அப்படின்னா தள்ளுபடி கிடையாது. உங்கள் நகை கடன் சவரனுக்கு 5 சவரனுக்கு மேல், உதாரணமாக 10 அல்லது 11 சவரன் இருந்தால் முதல் 5 சவரனுக்கு மட்டும் தள்ளுபடி கிடைக்காது. ஒட்டுமொத்த கடன்களும் தள்ளுபடி ரத்து செய்யப்படும், முழு தொகையும் நீங்கள் செலுத்த நேரிடும். எந்தெந்த வங்கி, இதுதாங்க எல்லாருடைய கேள்வியுமா இருக்கு. முதல் ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அனைத்து தொடக்க வேளாண்மை மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த வங்கிகள். பொதுத்துறை வங்கிகள் 12, பப்ளிக் செக்டார் கூட்டுறவு வங்கிகள் மட்டுமின்றி இந்தியன் பேங்க் உள்ளிட்ட 12 வகையான இந்திய நேஷனலைஸ்டு பேங்க்ல இதை தள்ளுபடி கொடுக்கிறதுக்கு சாத்தியம். 95 முதல் 100% வரை தள்ளுபடி இந்த அனைத்து வங்கிகளிலுமே வழங்கப்படும். கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு தற்பொழுது செல்லுபடியாகக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். தகுதி மற்றும் அங்கீகாரம், உங்களுடைய ஆதார் கார்டு, சரியான எண்கள் வங்கி பதிவேட்டில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 ஆவணங்களிலும் முகவரி தமிழ்நாட்டிற்கு இருப்பது ரொம்ப கட்டாயமாக ஒரு விஷயங்க. தமிழ்நாட்டுல முகவரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்காது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முகவரி. இப்போ பாத்தீங்கன்னா தகுதியானவர்கள், தகுதியற்றவர்கள், 40 கிராம் தகுதி உள்ளவர்களை பார்க்கலாம், 100% எலிஜிபிள். 40 கிராமுக்குள் நகைக்கடன் பெற்றவர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், சரியான ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை சமர்ப்பித்தவர்கள். தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, அதாவது 40 கிராமுக்கு மேல், 5 சவரனுக்கு மேல் வைத்திருக்கக்கூடியவர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், நிர்வாகிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினரும் இதுல தகுதியற்றவர்கள். அரசு பணியில் உள்ளவர்கள், போலி அல்லது கவரிங் நகைகளை அடகு வைத்தவர்கள், கடனை ஏற்கனவே முடித்து செலுத்தியவர்கள், இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தகுதி கிடையாது. இந்த விவசாய கடன் தள்ளுபடி இது ஒரு நிலை தள்ளுபடி அப்படின்னு சொல்லலாம். 5 ஏக்கருக்கு சிறு மற்றும் குறு விவசாயிகள் 100% தள்ளுபடி, 5 ஏக்கர்களுக்கு மேல போச்சுன்னா 50% தள்ளுபடி. மகளிர் உரிமை தொகை 2500 மாதம் கொடுக்க போறாங்க. இப்ப 1000 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இதை அமல்படுத்திடுவாங்க. மகளிருக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா கடனும் கொடுக்க போறாங்க. தற்போதைய நிலம் மற்றும் செயல்முறைகள், நிலவரம் மற்றும் செயல்முறைகள் அப்படின்னு பாக்குறப்ப ரகசியமா இதோட டேட்டா பேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. வங்கிகள் மூலம் தகுதியான பயனாளிகளுடைய தரவுகள் சேமப்படுகை, நிதி அதுக்காக ஒதுக்கீடு செய்ய போறாங்க. ஒட்டுமொத்த தள்ளுபடிக்கான நிதி சுமை கொடுத்து ஆலோசனை பண்ண போறாங்க. அதிகாரப்பூர்வ அரசாணை ஜிஓ யூஸ் பண்ணி வங்கிகளுக்கு இதை சுற்றறிக்கை அனுப்பப்படும். அப்புறம் நீங்க நகையை மீட்டுக்கலாம்.
பயனாளிகள் தங்கள் நகைகளை வங்கிகள் இருந்து மீட்டுக் கொள்ளலாம். சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்க நகை கடன் தள்ளுபடி மூலம் கடன் சுமை குறையும். அரசியல் பொருளாதார கொள்கை ஒருங்கிணைந்த நேரடி பலன் மற்றும் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாக்குறுதிகளை கொடுக்கலனாலும் இதை பாத்தீங்கன்னா நிறைவேற்ற போறாங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். சோ கண்டிப்பா முதல்வர் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.